அனைவருக்கும் வணக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா கோடை வெயில் சுட்டெரிக்குதுங்க. மாடிக்கு கூட வர முடியாத அளவுக்கு அப்படி இருக்குங்க. இப்ப இது வெள்ளரிய நான் 2, 3 தடவ போட்டுட்டேன். இந்த பாருங்க மேல வரைக்கும் ஏறி போயிருக்கு. ஆனா இந்த வெயிலுக்கு கொஞ்சம் காஞ்சிட்டு வராங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அது பூவும் பிஞ்சும் வச்சு தினசரி ஒரு 2 வெள்ளரியாவது நம்மளுக்கு கிடைச்சிருது. இத பாருங்க, இன்னைக்கும் இத பாருங்க ஒரு 2 வெள்ளரி இருக்குங்க. கொஞ்சம் பெருசாகட்டும்னு நான் விட்டுருக்கேங்க. பிஞ்சு நிறைய வந்திருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க. நான் கொஞ்சம் பெருசாயிட்டா நல்லா இருக்கும்ன்றதுனால அப்படியே விட்டு வச்சிருக்கேங்க. இன்னும் ஒரு 2 நாள்ல நம்ம இத பறிச்சுக்கலாங்க. இந்த கோடை காலத்துக்கு இந்த வெள்ளரிய சாப்பிடும்போது அவ்வளோ இனிமையா இருக்குங்க. இல்ல நம்ம தயிர் சேர்த்தும் பச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிடலாங்க. இல்ல அப்படியே கூட சாப்பிடலாங்க. கோடை காலத்துக்கு ஏத்தது வெள்ளரின்னு சொல்லலாங்க. நுங்கு வெள்ளரி எல்லாம் உணவுல சேர்த்துக்கங்க. இளநீ குடிங்க. அது உங்களுக்கு ரொம்ப அந்த தாகத்தையும் தணிக்கும், உடல் நலத்திற்கும் ரொம்ப நல்லதுங்க. செயற்கையான எதுவுமே வாங்கி சாப்பிடாதீங்க. மிக்க நன்றிங்க.